கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போமா? முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். கரங்களை உயர்த்தி நாங்கள் மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் உட்காரலாம். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றால் எஸ், அவரை சொல்ற வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. பக்கத்தில் கை கொடுத்தவங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஆக கடவுது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஒரு வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வேத வார்த்தைகள் நம்மோடு பேசிக்கொண்டேதானே இருக்கிறது. பாடுவோமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே என்றாரே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே. Fear not, I am with you. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால்
என்னை நடத்தும். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You shall not be forgotten of me. I have inscribed you in the palm of my hands. என் உள்ளங்கைகளிலே உன்னை நான் பொறித்திருக்கிறேன். பயப்படாதே, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்கினியின் மதிலாக எங்களை காப்பவரே, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூறும்போது அது நம்முடைய உள்ளத்திற்குள் சென்று நம்மை பரவசப்படுத்துகிறது. ஹல்லேலூயா! என்ன சொல்றாரு? அம்மா தன் பிள்ளையை மறந்தால் நான் உன்னை ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க முடியுமா? நம்ம யோசிச்சு முடியவே முடியாது. ஒருவேளை கணவனை கூட மறந்துடலாம், ஆனால் பிள்ளையை ஒரு தாயால் மறக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் காலங்கள் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர், நம்ம எவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர். அவர் நம்மை அவருடைய உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவருடைய கரங்களிலே அவர் நினைத்திருந்தால் அந்த தழும்புகளே இல்லாமல், அப்பொழுக்கே இல்லாமல் அவரால் உயிர்த்தெழக்கூடும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அது, அப்படித்தானே? நம்ம போல பாடி கிடையாது. மறுரூபமா குளோரிஃபைட் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் ஒரு தழும்பு கூட இல்லாம அப்படியே அவரால் உயிர் தெளிந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த தழும்புகளோடு தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். என் விழாவில் கையை போட்டு பார் என்று சொன்னார். அந்த தழும்புகள் ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை தாண்டி தான் நம்மகிட்ட வர முடியும். அவர் அளவு பண்ணாதான் நம்மகிட்ட வரும். ஹல்லேலூயா! அப்படி அவர் அளவு பண்றார் அப்படின்னா எப்போ அதை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற பலனையும் அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா! ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரவேலை நோக்கி ஏவினாலும் அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அயன் டோம், இரும்பு கேடயம் என்ற ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு ஏவுகணை புறப்படுகிற நேரத்திலே அது அதை கண்டறிந்து சைரனை ஒலிக்க செய்யும். அதே நேரத்தில் இங்கிருந்து ஒரு ஏவுகணை அவர்களுடைய சேனையிலிருந்து புறப்பட்டு அந்த ஏவுகணையை நடுவானில் சந்தித்து அழித்துவிடும் என்பதையெல்லாம் நீங்கள் செய்தியிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த அயன் டோமுக்கு பேர் என்ன தெரியுமா? டேவிட்ஸ் ஸ்லிங். அதனுடைய பேர் டேவிட்ஸ் ஸ்லிங் என்றால் தாவீதின் கவன் என்று அர்த்தம். எப்படி வைத்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப கோலியாத்தை ஒரு கல்லால் அவன் அந்த தாவீதின் கவனை கொண்டு அடித்து அவன் வீழ்த்தினானே, அந்த ஞாபகப்படுத்தும் வகையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, ஒருவேளை அவர்களுடைய அறிவினாலோ இல்லை என்றால் யுக்தியினாலோ இதை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தான் அந்த தேசத்தை இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. திருகூண்டு தேசம்தான். என்ன சொன்னார் வாக்கு தத்தம்? பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன். அதே வாக்கு தத்தம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கும் எனக்கும். பறந்து காக்கிற பட்சியை போல, கழுகை போல கர்த்தர் நம்மேல் ஆதரவாய் இருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், பக்கத்துல சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்ல கையை தட்டி. அப்ப ஆயுதம் உருவாக்கப்படதான் செய்யும், ஆனா அது வாய்க்காது. பாடுவோமா? உனக்கு அதே பாட்டுதான். ஆமா, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். அந்த உரடியை பாடிவிட்டு நாம் கடந்து செல்லும். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடலின் அருமையான தாயார் சாராள் நவ்ரோஜி அவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா அனைத்து அடிகளையும் தாண்டி கடைசி அடியில் ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன விஷயம் தெரியுமா? பரலோக ராஜ்யம். ஒன்று இயேசுவின் வருகை குறித்து இருக்கும். நாம் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து இருக்கும். அதை தான் இந்த பாட போகிறோம். எல்லாமே இந்த உலகத்தில் தேவைதான். எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், மேற்கொள்கிறோம், ஜெயிக்கிறோம். ஆனால் எண்டு பரலோகத்தில் போயிடணும். ஆமென். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, எண்டு நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. கடைசி அடியை சேர்ந்து நாம் உணர்ந்து பாடுவோம். என்னை முற்றும்
ஒப்புவித்தேனே. எத்தனை பேர் ஒப்புவித்திருக்கீங்க? பக்கத்துல பார்க்க வேண்டாம், கண்ணை மூடி ஒரே ஒரு அடியை பாடினா, உருப்படியா பாடினா கூட போதும். அது முழுமையாக நம்மை அர்ப்பணித்து, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்னை நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல கைகளை தட்டி, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பாதையிலே கைவிட்டு விட்டு போகிறவர் அல்ல, கடைசி வரை நம்மை நடத்துகிறவர். அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே எப்படி நிறுத்துவாரா? மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவராய். ஒரு ஸ்கூல்ல டீச்சருக்கு தான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளையோட அந்த டீச்சருக்கு தான் சந்தோஷம். நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஏதோ அவங்க ஜெயிக்கிறத விட அவங்க சொல்லி கொடுத்து ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டா அவர்கள் அப்படியே பிரமித்து போய் விடுவார்கள். ஒரு தாயை விட அதிகம் சந்தோஷப்படுவான்னு கூட சொல்லலாம். அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கு இருக்கும். எப்போ நம்ம பரலோகத்தில் போய் நிற்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என் மகன், என் மகள் எத்தனை பாடுகளை கடந்து அதை ஜெயித்து, என்னுடைய ஆவியானவருடைய பலத்தினால் ஜெயித்து பரலோகத்துக்கு வந்திருக்கிறவர். அப்படி வழுவாதபடி நம்மை காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே கொண்டு நிறுத்தி மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய், மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி, ஆகவே கவலைப்படாதிருங்கள், நிச்சயம் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அநேகருக்கு போயிடுவோமா மாட்டோமா? நிச்சயம் போவீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என்னை கண்டார், அதுக்காகத்தான் அவர் உங்களை பார்த்திருக்கிறார். ஆகார் சொன்னார், நீர் என்னை, அவளை பார்க்க யார் கண்டுக்குள்ள யாருமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு செல்வம் இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க போயிட்டு இருக்கிற அந்த பாதை இருக்கு பாருங்க, அந்த சூழ்நிலை அது யாருக்குமே புரியாது, ஒருத்தருக்கு மாத்திரம் தான் புரியும். அவர் பெயர் தான் இயேசு. அதனால தான் பெயர் வைத்தாள். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகார், நீர் என்னை, கையை வைத்து சொல்றீங்களா? நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சரி, நீர் என்னை காண்கிற தேவன். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வான். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டு. என்னை கண்டார் இயேசு, உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள் கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன்,
இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன். சேர்ந்து பாடுவோம். ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிழை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். சொந்த பிழை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், ஓ எல்லாம் எல்லாம். இந்த பாடல ஒரு அருமையான வரி பக்தன் எழுதியிருக்கிறார். சொந்த பிழை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இந்த பாடலை பாடும்போது சுமார் ஒரு 19 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது. அப்பொழுது தொழில் வேலை நிமித்தமாக நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது அங்கே என்னுடைய பாஸ்போர்ட் திருடப்பட்டு போனது. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய அடையாளமே அதுதான். இங்கே ஆதார் இல்லைன்னா நம்ம இங்கே உயிர் வாழவே முடியாது. அதுவும் வெளி தேசத்திலே பாஸ்போர்ட் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? நாட்கள் கடந்து ஓடியது. அது ஒருவேளை பாஸ்போர்ட்லாம் காணாமல் போனால் போலீஸ் என்கொயரி, போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி கொடுத்து அவர்கள் இந்தியாவில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறது உண்மைதானா, அங்கேருந்து வந்தது உண்மைதானா, எல்லாத்தையும் விசாரித்து விட்டு கடைசியில் ஒரு எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது கொடுத்தால்தான் இங்கே வந்து இறங்க முடியும். ஒரு தடவை தான் வர முடியும். அப்படி நாட்கள் 7 நாட்கள் 8 நாட்கள் கடந்து போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் போய் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில், எம்பசியில் போய் நான் பார்ப்பேன். இந்திய தூதரகத்தில் ஒவ்வொரு நாளும் போய் கேட்பேன் அங்கே இருக்கிறவங்ககிட்ட, வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லி. அப்போ வரல, இன்னும் வரல, இன்னும் வரலம்பாங்க. வருமா வராதா, போகுமா போக மாட்டோமானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அங்கிருந்த ஆலயத்திற்கு இதை போன்ற ஒரு ஏஜி சபை அங்கு கொழும்புவிலே அங்கு சென்று நான் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரர் சொன்னார், முதல்ல எடுத்த உடனே சொன்னார், என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது, பயப்படாதே. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நான் அங்கிருந்து இலங்கை வேதாகம சங்கத்துக்கு சென்று சில புத்தகங்களை வாங்கலாம் என்று அதை சுற்றி பார்ப்பதற்காக சென்றேன். அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு தமிழ் சகோதரர் என்னோடு பேசி என் நிலைமை அறிந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது பசுமரத்து ஆணி போல் என்னுடைய உள்ளத்தில் இன்றைக்கும் பதிந்திருக்கிறது. அது என்ன வார்த்தை தெரியுமா? பிரதர், எனக்கு பாஸ்போர்ட் எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் இன்னும் வரல, வருமா வராதா, எப்போ வரும்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஏன் பயப்படுறீங்க பிரதர், யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட், சர்டன்லி யூ வில் கெட். தமிழிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மறுநாளே எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைத்து சந்தோஷமாக நான் திரும்பி வர ஆண்டவர் உதவி செய்தார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பக்கத்தில் நீங்கள் யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் த சைல்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் அவருடைய பிள்ளைன்னா அவர் மேலே ஏறி குதித்து விளையாடும். அவருடைய சொத்துக்கள் எல்லாமே ஒருவேளை கீழ்ப்படியாமல் போன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு தான் அது. நம்மளும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார்.
சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் அறிவை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் அறிவை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார். சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார். சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். நல்ல உற்சாகமா எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், உயர்த்துவோம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். பாவத்தின் கட்டு, பாவத்துக்கு பின்னால ஓடணும். இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு பின்னால ஓடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கையை தட்டி கர்த்தரை, அதான் கட்டு அவிழ்த்தல். அல்லேலூயா. கட்டு அவிழ்த்தார். சாபத்தையும் வியாதியையும் தமிழ்ல சொல்லுவோம், முல்லை முள்ளால தான் எடுக்கணும். சாவால தான் ஜெயிக்கணும். நம்முடைய சாவை ஜெயிக்கும்படி அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார். நாமும் மரிப்போம், ஆனால் உயிரோடு எழுந்து சதா காலமும் என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையிலே எல்லாம் நல்லா நடக்கும்போது, ஆண்டவரே நீ நல்ல, இயேசு என் தேவன் அப்படிலாம் நல்லா பாடலாம். ஜீவன் பலன் எல்லாம் பாடலாம். வாழ்க்கையில போராட்டம் வரும்போது அங்கதான் நம்முடைய தரம் தெரியும். ஒரு விசுவாசியுடைய தரம், the quality of a believer will be revealed when he passes through tribulation. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது தான் நம்ம குவாலிட்டி என்னன்னு தெரியும். அதற்காகத்தான் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அந்த பிரச்சனையை தூக்கி போட்டு இதுல எப்படி வரான்னு பார்ப்போன்னு பார்ப்பார், சோதித்து அறிகிறார். சிலர் என்ன செய்வார்கள், கடவுள் என் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நன்மை நடக்கலை, உண்மையிலே கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, என் விசுவாசம்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். பிரச்சனை வரும்போது, இல்லை என்றால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காமல் இருக்கும்போது அவரை விட்டு தூர போய் விடுவார்கள். ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் உங்க இதுக்கு தான் வந்தேன் 6 மாசம், ஆனா ஒன்றும் நடக்கல, வெளியே வந்துட்டேன். ஐயா யோசித்து பாருங்க. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்காட்டியும் சரி, யார் என்னை சேர்த்து கொண்டாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரின்னு எத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? நீங்க அத்தனை பேர் அப்படித்தான். கையை தட்டி ஆண்டவருக்கு அந்த விசுவாசத்தின் அறிவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதுக்கு பேர் தான் உண்மையான விசுவாசம். அதை உணர்ந்த பக்தன் தான் எழுதுகிறார், மலைகள் விலகி போனாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதில் பெருக்கினால் பர்வதங்கள் பொங்கினாலும், இந்த மலையெல்லாம் போய் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுங்க? அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, நாமும் கூட அவரை விட்டு விலகக்கூடாது. அடுத்த பாட்டு அதை உணர்த்துகிற பக்தன் எழுதிய இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்பிக்கையின்
அஸ்திபாரமே அசைந்தாலும், நான் நிற்கும் பூமியே நிலை குலைந்து அழிந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், யாரை நம்பணும்? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வலது கை உயர்த்தி, நான் நம்புவேன். அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு. நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திவாரம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மையே நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உறுதியான நம்பிக்கை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ டாடி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவை மாத்திரம் நம்புறவங்க கைகளை தட்டி, ஓ அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும்,
என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வச்சிருவோம். முழு நம்பிக்கை அவர் மேல் வைத்து விடுவோம். நீங்க போதும் ஆண்டவரே. சொல்லுங்க. ரிபா லபா ராதா ரனா மனா மரா தூரல கரபா. ஒப்புக்கிடுங்க. எங்க நம்பிக்கை? உங்கள் நம்பிக்கையை எதில் மேல் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் திறமையின் மீதோ, உங்கள் படிப்பின் மீதோ, உங்கள் செல்வத்தின் மீதோ, உங்கள் வசதியின் மீதோ, உங்கள் நண்பர்களின் மீதோ, உங்கள் உறவினர்களின் மீதோ, உங்கள் ஆரோக்கியத்தின் மீதோ, உங்கள் வசதி வாய்ப்புகளின் மீதோ, உங்கள் தொழிலின் மீதோ? சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். Lord Jesus, I believe in you God. We believe in you. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். ஆராதிக்கிற இந்த வேளையிலே தான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி அப்படியே அர்ப்பணிப்போடு கர்த்தரை ஆராதிப்போமா? நீங்க கையை உயர்த்துங்க. உங்க கையை அவர் பிடிப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே. ஏன் திகைத்து போகிறாய்? திகைச்சு போயிடுறோமோ, ஐயோ என்ன செய்வோம் என்று திகையாதே. Do not be dismayed, for I am with you. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தீபா லாபா ராதா ரனா மனா. நல்ல அந்நிய பாஷையில சத்துருவின் முதுகு எலும்பு உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சாதாரணமா இல்ல, நீங்க வாயை திறந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்துருவின் முதுகெலும்பை உடைக்கிறது. உங்கள் எல்லையில் எங்கும் அவன் வராதபடிக்கு துரத்துகிறது. ரிபா லாபா ராதா ரனா மனா. நான் சொல்லி என்ன ஆக போதுன்னு நினைக்காதீங்க. வாயை திறந்து அறிக்கை இடுகிற நேரத்தில், வாயை திறந்து அவர் வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுகிற நேரத்தில், அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், ஓ லிபா ரபா தர நாம நகரி திலிலி ஷபா ரபா தர நாம நாம ரபா தபா ரபா லக ரபா. நல்ல முழு பவரோட ரபா லபா ராத் முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிங்க. நல்ல வாய்களை திறந்து. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நல்ல கையை தட்டி உங்க முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து நம் ஆராதனை இசை நிற்கும் போது நிற்கிறதல்ல, தொடர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் எழும்புகிறது பாருங்க. நல்ல வாயை திறந்து பலி பீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கட்டும். அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அங்க எந்த விஷ பூச்சியும் வர முடியாது, எந்த அசுத்த வல்லமை கிரியை செய்ய முடியாது. உங்க இருதயத்தில் அக்கினி, ஆராதனை என்கிற அக்கினி, துதி என்கிற அக்கினி, அவருடைய வல்லமை எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க கடவுது. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரீபா தரனா ஷக்கர தூரலி கரபா. ஆண்டவரே கடைசியா ஆராதிக்கப்போ கடைசியா ஒரு அடியை பாடி இபலா துரு நிஷன மனம். என் நாட்கள் முடியும் வரை எவ்வளவு நாள் ஆண்டவர் ஆராதிக்கணும்?
கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், உடம்புல இருந்து மூச்சு வெளியே போற வரைக்கும். ஆராதனை என்பது பாடல்களை பாடுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்காக உண்மையாய் வாழ்வது, சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே, அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்கூட சேர்ந்து புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராயே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஐயே என் நாட்கள் முடியும் வரை. எத்தனை நாட்களோ தெரியாது, ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிறே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிறே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுங்க, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இரலதரன சக்கரதுரன மனமரப ஷபரப
கரங்களை உயர்த்தி ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. சொல்லுங்க, தயவால் பெற்றேன். ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியும் ஞானமும் மீட்புமானவர். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலுடைய கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. உங்கள் வாழ்க்கையை சிறிதோ பெரிதோ அதை சந்தோஷமாய் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி பாய்கிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் ஆசீர்வதித்தவனை சபிப்பவன் யார்? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே என் ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாம் எங்கள் திராணிக்கு மேலானது. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த தயவினால், தலைமுறை தலைமுறையாக தாங்குகிற தயவினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்கு தந்த விசுவாசத்திற்காக நன்றி, விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி, சபைக்காக நன்றி, சபை விசுவாசிகளுக்காக நன்றி, போதகருக்காக நன்றி, ஆவியானவருக்காக நன்றி. கரங்களை தட்டி ஓரி பலகர துரணி சக்கர துரண மன கரபா. ஓ உமக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை மகிமை மகிமை. இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமை
யாவும் உமக்கு உண்டாவதாக பிதாவே. ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1008வது பக்கம் நினைக்கிறேன். 1008வது பக்கம். 1008 தானே? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து, கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டது. நிர்மலமானவைகளை கட்டுவேன், பாலானவைகளை பயனிலமாக்குவேன். மீதியாயிருக்கிற உன்னை சுற்றி இருக்கிற மீதியான ஜாதிகள் அதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம், நிர்மலமானவைகளை கட்டுவேன், பாலானவைகளை பயனிலமாக்குவேன். இது நான் உனக்கு செய்வதை உன்னை சுற்றில் இருக்கிற ஜாதிகள் என்ன சொன்னா காண்பார்கள். அவர்களுக்கு முன்பாக நான் அதை உனக்கு செய்வேன். நான் அதை உனக்கு சொல்லியிருக்கிறேன், சொன்னதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 36ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுது வாசித்து பார்த்தா 4 விதமா அதை நம்ம பிரிக்க முடியும். 1லேருந்து 7 வரை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் என்னச்சுன்னா அவர்களை நாசப்படுத்தின நாடுகளை கர்த்தர் என்னச்சுன்னா கண்டிப்பதை அதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை அந்நிய என்னச்சுன்னா தேசத்துக்கு அடிமையாக என்னச்சுன்னா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவர்களை என்னச்சுன்னா தண்டித்து அவர்களை சரிப்படுத்துவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை இவர்கள் என்ன செய்தார்னா அவங்க வேதனைப்படுத்தி அவர்களை அழிக்க திட்டம் போட்டார்கள். எனவே என் ஜனத்தை நீ தண்டித்து என்னச்சுன்னா சரிப்படுத்த வேண்டிய நீ என் ஜனத்தை நீ அழிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் என்னச்சுன்னா அந்த தேசத்தை தண்டிப்பதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மறுபடியும் மீட்டெடுக்கப்படுவதை குறித்து நான் வாசிக்கிறோம். அவர்கள் மீட்டெடுக்கப்படுவதை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நீங்கள் என்னச்சுன்னா வாசித்து பார்த்தா, அவர்கள் என்னச்சுன்னா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஏன் அவர்கள் என்னச்சுன்னா அவர்கள் அவங்க அடிமையாக போனார்கள், அது காரணம் என்ன என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக நீ இந்த காரியத்தில் என்னச்சுன்னா உன்னை நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். 24லிருந்து 38 வரை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் நாட்டுக்கு என்னச்சுன்னா அவங்களை திரும்பி என்னச்சுன்னா வர சொல்லி அதில் என்னச்சுன்னா அவர்களை ஆசீர்வதிப்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி 4 காரியத்தில் என்ன வந்தாலும் இந்த 4 காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உண்டு. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் தேவனுக்கு விரோதமான தவறுகள் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமான என்னச்சுன்னா அவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு என்னச்சுன்னா இழந்து போக பண்ணுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது நம்மை சரிப்படுத்தி தண்டித்து நம்ம என்னச்சுன்னா ஒழுங்குபடுத்துவதற்காக கர்த்தர் சில என்னச்சுன்னா ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது என்னச்சு நம்மை அழிப்பதற்கல்ல, ஸ்தோத்திரம் நம்மை சரிப்படுத்துவதற்கே கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் அது நமக்கு சில முள்ளா இருக்கும், சில நேரத்தில் நமக்கு அது ஒரு என்னச்சுன்னா தண்டனை போல இருக்கும், சில நேரத்தில் அது நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சில வழிகளை கொடுக்கும், சில வேதனையை கொண்டு வரும், சில உபத்திரத்தை கொண்டு வரும். ஆனா நம்மை சரிப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அதற்கு அனுமதிக்கிறார். ஆனா அழிப்பதற்கல்ல. அதே விஷயத்துல ஒண்ணு கவனிக்கணும், நம்ம மேல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்வதற்கும் எந்த அதிகாரமும் நம்ம மேற்கொண்டு நம்மை அழிப்பதற்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் ஒரு நாள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவர் நம்மை என் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படி செய்வாரே தவிர நம்மை அழிப்பதற்கு அந்நியர் கையில தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பதே அல்ல. அல்லேலூயா. ஆனால் அதே சூழ்நிலையில் என்னச்சு நாம் தண்டனை வரும் பொழுது நாம் மனம் திரும்பி உண்மையாக ஆண்டவரை நோக்கி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உணர்ந்து நான் செய்த தவறுகள், நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள் என்ன என்று ஒரு தேவப்பிள்ளை உண்மையா மனம் திரும்பினா
அவர்கள் முந்தின நிலைமையை காட்டிலும் அவருடைய பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், மறுபடியும் மீட்டெடுப்பார், மறுபடியும் மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் அங்கே இருக்கிற நினைச்சன ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். ஏன் ஆண்டவர் நினைச்சன ஸ்தோத்திரம் அது நிர்மூலமாக்கினார்? ஏன் ஆண்டவர் நினைச்சன ஸ்தோத்திரம் பாலாக்கினார்? வேதம் சொல்லுகிறது நினைச்சன ஸ்தோத்திரம் எதெல்லாம் பாலாக்கப்பட்டது, எதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது. நிர்மூலம் அப்படின்னு சொன்னா அது காரணம் இல்லாமல், அதாவது ஆதாரமற்ற ஒரு சூழ்நிலையில, காரணமற்ற ஒரு சூழ்நிலை அழிந்து போகிறதா நிர்மூலம். அது நிர்மூலமா போயிட்டியா அப்படிங்கிறோம். ஆனா பாலா போனது என்ன அப்படின்னா என்ன? பாலா போனது ஸ்தோத்திரம். சில நேரத்தில் அந்த வீடு பாலா போயிட்டுங்கிறோம், அந்த நிலம் பாலா போயிட்டுங்கிறோம். அதுக்கடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த என்னச்சுன்னா அவங்க குடும்பம் என்னச்சுன்னா பாலா போயிட்டுங்கிறோம், அவன் வாழ்க்கை பாலா போயிட்டு அப்படின்னு சொல்லுகிறோம். ஒரு இடத்துல பாலா போயிட்டு நம்ம சில நேரத்தில் பிள்ளைகளை திட்டமுறை சொல்லுவாங்க, அது ஏன் அப்படி பாலாக்குத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு செய்யக்கூடாத காரியம் செய்யப்படும் பொழுது, இல்லை அதில் வந்து என்ன செய்யக்கூடாத காரியம் என்னச்சுன்னா அங்கே நடக்கும் பொழுதுதான் அதை நம்ம என்னச்சுன்னா பார்த்து சொல்லுகிறோம், அது என்ன பாலாக்கப்படுதோம். எக்ஸாம்பிளாக ஒரு நிலத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நிலத்தை எடுத்து என்னச்சுன்னா பண்படுத்தணும், அதை என்னச்சுன்னா பாதுகாக்கணும், அதில் வந்து என்னச்சுன்னா அதனால அது விதை போடணும், அதெல்லாம் செஞ்சா தான் அந்த நிலம் என்னச்சுன்னா பண்பாட்டுக்குள்ள இருந்தா தான் நல்ல நிலம். இல்லைன்னா அது என்ன தரிசு நிலமா மாறிடும். அதுல போய் குப்பையை போடணும், அதுல போய் தரிசா மாறிடுது, அது வந்து பாலாய் போய்விடுது. அந்த நிலம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு செழிப்பா இருந்தது தெரியுமா, நல்லா இருந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்கு? அது பாலா கிடக்கு அப்படின்னு சொல்லுகிறோம். சில வீட்டை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லுகிறோம், அது நல்லா இருந்த அந்த வீடு இன்னைக்கு அந்த வீடு பாலா போய் அந்த குடும்பம் பாலா போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுகிறோம். ஏன்? வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட என்னச்சுன்னா அது நிர்மூலமாக்கப்பட்டு பாலாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையோ உங்க வேலையோ உங்க தொழிலோ உங்க வருமானமோ உங்க ஆஸ்தியோ உங்க சம்பத்தோ உங்க ஆவிக்குரிய நிலைமையோ இன்னைக்கு நிர்மூலமாக்கப்பட்டு பாலாக்கப்பட்டு இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை கட்டுவேன், பாலானதை மறுபடியும் பயிர் நிலமாய் மாற பண்ணுவேன். அல்லேலூயா. அதை நான் மறுபடியும் என்னச்சுன்னா அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதெல்லாம் பாலாய் போனது? வசனத்தை வாசிக்கும் பொழுது தேசம் பாலாய் போனது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 13:9 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 13:9 வாசிங்க. இதோ தேசத்தை பாலாக்கி அதன் பாவிகள் அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. தேசம் பாலாக்கி தோத்திரம். 24 ஏசாயா 24:1 பாருங்களேன். 24:1 வாசிக்கிறோம். ஏசாயா 24:1 இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகள் என்னச்சுன்னா சிதறடிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேசம் பாலாய் போகிறது. அடுத்து பார்த்தீங்க நகரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நகரத்தை குறித்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் எப்படி இருக்கிறது? பாலானதும் அதன் வாசல்கள் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். தன் தேசத்தினுடைய நிலைமை, தன் பட்டணத்தின் நிலைமை பார்த்து சொல்லுகிறான், என் நகரம் பாலாயிருக்கிறது, அது வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நான் எப்படி என்ன சந்தோஷமா இருக்க முடியும்? துக்க முகத்தோடு திரியாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். எனவே தேசம் பாலானது, நகரம் பாலானது. அடுத்த வீடு பாலானது. சங்கீதம் 69:25 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 69:25 வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்ல, அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவது, அவருடைய கூடாரங்கள் என்னச்சுன்னா குடியில்லாமல் போவதாக. அத வாசஸ்தலத்தில் குடி இருக்கணும். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய். உன் வாசஸ்தலம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இப்படி சொல்லப்பட்ட இடம், அந்த வாசஸ்தலம் பாலாக கடவது, அவருடைய கூடாரங்கள் குடியில்லாமல் போவார்களாக. அப்போஸ்தலர் 1:20 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில்
யூதாசை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல். சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறதே என்று யூதாசை குறித்து என்ன சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து என்ன ஸ்தோத்திரம், ஆலயம் பாலா என்ன கிடக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகாய் 1:4 வாசிக்கிறோம். ஆகாய் 1:4 வாசிக்கிறோம். இந்த வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று ஆண்டவர் என்ன ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். 9ஆம் வசனத்தை பாருங்க. 9:1 வாசிக்கும் பொழுது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வீட்டுக்கு என்ன ஸ்தோத்திரம், கல்லர் குகையா மாறிட்டு ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களின் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு, அடுத்த வசனம், கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு, அடுத்த வசனம், புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன, என் வீடு ஜெப வீடு, எல்லா ஜனத்திற்கு அது ஜெப வீடு என்று ஆண்டவர் சொன்னார். விரும்பினபடி என்ன வாசம் பண்ணுவேன்னு சொன்னா. அன்பு தேவ பிள்ளையே, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, பாலாக்கப்பட்டிருக்கிறது. தேசம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, பாலாக்கப்பட்டிருக்கிறது. நகரம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, பாலாக்கப்பட்டிருக்கிறது. வீடு அணைச்சின ஸ்தோத்திரம், குடும்பம் வாழ்க்கை அணைச்சின ஸ்தோத்திரம் பாலாக்கப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் அது என்ன ஸ்தோத்திரம், அது என்ன ஸ்தோத்திரம் பாலாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவைகள்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது? ஏன் இவைகள் எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பாலாக்கப்பட்டது? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, எது நிமித்தமாக என்ன ஸ்தோத்திரம், நகரம், தேசம், ஸ்தோத்திரம், வாழ்க்கை, குடும்பம், வீடு, எது நிமித்தமாக ஆலயம் பாலாக்கப்பட்டு போய்விட்டது, எது நிமித்தமாக நிர்மூலமாக்கப்பட்டது என்று ஆண்டவரை கேள்வி கேட்டு நம்மிடத்தில் சொல்லுகிறார். 36ஆம் அதிகாரத்திற்கு எசேக்கியேலுக்கு வரும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? 17, 18, 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். எதனால் தீட்டுப்படுத்தினார்களா? தங்கள் நடக்கையினாலும் தங்கள் என்ன கிரியையினாலும் அதை திட்டப்படுத்தினார்கள். தேசம் ஏன் பாலாய் போனது? நகரம் ஏன் பாலாய் போனது? ஏன் நம்ம வீடுகள் பாலாய் போனது? ஏன் நம்முடைய ஆலயம் பாலாய் போனது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது, தங்கள் வீட்டில் குடியிருக்கும் பொழுது, தங்கள் நகரத்தில் குடியிருக்கும் பொழுது, ஸ்தோத்திரங்கள் ஆலயத்தில் குடியிருக்கும் பொழுது அது தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரியின் தீட்டை போல் இருக்கிறது என்று கர்த்தர் என்ன அபயமிடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்காக என்ன ஸ்தோத்திரம் நகரம் பாலாய் போனது? எதற்காக தேசம் பாலாய் போனது? எதற்காக வீடுகள் பாலாய் போனது? எதற்காக ஸ்தோத்திர வாழ்க்கை பாலாய் போனது? எதற்காக ஆலயம் பாலாய் போனது? எதற்காக அது என்ன ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது? ஸ்தோத்திரம். வேத நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். அது எனக்கு முன்பாக தூர ஸ்திரியினுடைய
தீட்டை போல நினைச்சன அருவருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் தேடலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கு நீங்கள் நினைச்சன ஸ்தோத்திரம் பிரியமானவர்கள் என்று நினைச்சன சொல்லுகிற நபராக இருக்கலாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, ஏன் ஆண்டவரே என் வேலை இப்படி ஆகிவிட்டது, ஏன் என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது, ஏன் என்னுடைய ஆலயம் இப்படி ஆகிவிட்டது, ஏன் என்னுடைய தேசம் இப்படி ஆகிவிட்டது என்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கும் என்றால், இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அமை ஸ்தோத்திரம், தேசம் பாழாய் போவதற்கும், அமை பட்டணம் பாழாய் போவதற்கும், வீடுகள் பாழாய் போவதற்கும், அமை ஸ்தோத்திரம் ஆலயம் பாழாய் போவதற்கும், அமை அது நிர்மூலமாக்கப்படுவதற்கும் காரணம் என்ன? அதை தீட்டு பண்ணினார்கள். தங்கள் நடக்கையினாலும் தங்கள் செயலினாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சின ஆண்டவர் இது யாரோ நினைச்சின புறஜாதிகளை பற்றி சொல்லவில்லை. தாம் தெரிந்து கொண்ட, தாம் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தன் சொந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், தன் சொந்த சுதந்திரத்தை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய நடக்கை, உங்களுடைய நினைச்சின ஸ்தோத்திரம் கிரிகள் நிமித்தமாகவே, எம்மை தீட்டுப்படுத்தப்பட்டது நிமித்தமாகவே பாழாக்கப்பட்டது, அவன் நிர்மூலமாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தந்து, நிர்மூலமாக்கப்பட்ட தேசமும், நிர்மூலமாக்கப்பட்ட பட்டணமும், நிர்மூலமாக்கப்பட்ட குடும்பமும், நிர்மூலமாக்கப்பட்ட வாசஸ்தலமாகிய வீடுகளும், நிர்மூலமாக்கப்பட்ட ஆலயமும், பாழாக்கப்பட்ட ஆலயமும் வீடுகளும் மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மறுபடியும் கட்டி எழுப்ப பண்ணுவாராக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அமிஸ்தோத்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 6:19 வாசிக்கும் பொழுது அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல என்று வாசிக்கிறோம். அமை ஸ்தோத்திரம், நம்முடைய நினைச்சின அவயங்கள், நம்முடைய நினைச்சின ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த இதை ஒரு நாள் அக்கிரமத்திற்கு அசுத்தத்திற்கு தேவ பிள்ளை ஒப்பு கொடுக்க கூடாது. அல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அமை ஸ்தோத்திரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மத்தேயு 23:25 பாருங்க. மாயக்காரராக வேத பாருகிறே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உள்புறத்திலேயே அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. ஆமென். 26, குருடான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவை உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்க என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாயக்காரராக வேத பாருகிறே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். நல்ல டைல்ஸ் போடலாம், நல்ல மார்பிள்ஸ் போடலாம், நல்ல கிரானைட்ஸ் போடலாம், நல்ல என்ன பளிங்கு போடலாம், என் தங்கத்திலே கூட கட்டலாம். வெளிப்புறம் அலங்காரமாய் இருக்கிறது, உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறது சொல்லுகிறார். இன்றைக்கு ஆமை ஸ்தோத்திரம், தேவனை வேதனைப்படுத்துகிற, தேவனை அருவருக்க பண்ணுகிற, தேவனை அந்த தீட்டை பார்த்து முகம் சிலிக்க பண்ணுகிற எந்த விதமான அருவருப்புகள் சபை மக்களாகிய நமக்குள்ளாய் இருந்தால் கர்த்தர் அவைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவாராக. நல்ல சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அதிலிருந்து என்ன செய்ய, அந்த அருவருப்பிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அது மாற்றி போட தேவன் கிருபையும் தருவார். அல்லேலூயா. அமித்தோத்தர், தேவனை துக்கப்படுத்துற எந்த விதமான காரியமும் நமக்குள்ள வரக்கூடாது. ஆவியா நம்மோடு கூட பேசுவார், ஆவியா நம்மோடு கூட இடைபடுவார். அது இடைபடும் பொழுது நம்ம என்ன உணர்ந்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது உணர்ந்து என்ன மனம் திரும்பிட்டா நிச்சயமா ஒரு விடுதலையை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை கட்டப்படலை, அமை தோத்திரம், ஏன் கட்டப்படலை?
ஏன் என்னச்சுன்னா நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா பாழாக்கப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட தீட்டான காரியத்தை விட்டு விலகி வந்தா ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். தேசத்தை பாழாக்கிட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். என்னாகும் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை பாருங்க. ஆமென். என்னாகும் 35, 33, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேற ஒன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்த நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேசம் இன்னும் பார்த்தீங்கன்னா நடக்கை, அவங்க நடக்கை என்ன, ரத்தம் சிந்தினாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சைடெல்லாம் போனீங்கன்னா சில ஏரியாவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலினாலே ஒரு செழிப்பு தான். ஏன்னா அது என்ன பார்த்து அந்த ஏரியாவில் சில இடங்களை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மழை இல்லாத காரணத்தினால அங்கே தண்ணி என்னச்சுன்னா வறட்சி இல்லை. ஆனால் நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு ஓடுகிற இடம். நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அங்கே வறட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வறட்சிக்கு காரணம் ரத்தம் அங்கே ரொம்ப சிந்தப்பட்டதாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரம், அதனால பல உயிர்கள் வாங்கப்பட்டிருக்கும். பல உயிர்கள் வாங்கப்பட்டதுனால ரத்தம் சிந்தப்பட்டனால செழிப்பா தண்ணி இருக்கிறது. நல்ல என்னச்சுன்னா 24 hours தண்ணி, நல்ல என்னச்சுன்னா 364 நாட்கள் என்னச்சுன்னா 65 நாட்களும் தண்ணி ஓட்டம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த விதமான ஒரு செழிப்பே இருக்காது. ஜனங்கள் என்னச்சுன்னா வறட்சியின் பாதையில் இருப்பாங்க, சாபத்தின் கீழே இருப்பாங்க. காரணம் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம். நீங்கள் ஆண்டவர் இன்னைக்கு எந்த தேசம் அதிகமாக ரத்தம் சிந்துகிறதோ, எந்த தேசத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் விக்கிரகத்தினாலும் பெருகி இருக்கிறதோ அது பார்த்தீங்கன்னா வறட்சியின் பாதையில் தான் போகும். அந்த வாழ்க்கை என்னச்சுன்னா வறட்சியாக மாறிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சாபத்தை குறித்து ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். மோகன்சி அண்ணன் ஒரு நாள் என்னச்சுன்னா அவருடைய பிரசங்கத்தில் சொன்ன ஒரு காரியம். ஒரு நாள் என்னச்சுன்னா ஒரு வீட்டுக்கு என்னச்சுன்னா அவர் ஜபத்திற்காக அழைக்கப்பட்டார். ஒரு கிராமத்திற்கு போகும்போது அதில் ஒரு பெரிய பண்ணையார். அந்த பண்ணையார் வீட்டுக்கு என்னச்சுன்னா அவர் ஜபத்திற்காக போனால், அந்த ஊரில் பெரிய பண்ணையார் இருக்கிறார். ஆனால் வீடு சாபம் பிடிச்ச வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமே இல்லை. அப்போ உடனே அந்த வீட்டுக்கு ஜபம் பண்ணுவதற்காக அவர் பிரயாசப்படும் போது கர்த்தர் சொன்னா, இந்த குடும்பத்துக்காக நீ ஜெபிக்காத அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா ஆண்டோடைய சமூகத்தில் என்னச்சுன்னா அவர்களுடைய என்னச்சுன்னா பாவங்கள், மூதாதியர்கள் செய்த ஒரு பாவம் எனக்கு என்னச்சுன்னா அது நிமித்தம் அந்த குடும்பம் சாபத்துக்குள்ளே இருக்குது, அதை சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் கேட்டாரா, உங்கள் வீட்டில் என்னச்சுன்னா ஏதாவது ஒரு காரியம் இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டார். அவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு. உடனே ஆண்டோடைய சமூகத்தில் உபாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினாராம். அவருடைய மூதாதையர்கள் என்ன செய்தார்களா, அவருடைய வயல், நாங்கள் எங்கே பார்த்தாலும் வயல், ரொம்ப என்னச்சுன்னா ஏராளமான வயல் வச்சுருந்தாங்க. அந்த வயலில் என்னச்சுன்னா ஒரு நாள் ஒரு மாடு, அதாவது என்னச்சுன்னா ஒரு பசு மாடு, நல்ல என்னச்சுன்னா மடுவெல்லாம் போட்டு என்னச்சுன்னா இருக்கிற ஒரு நல்ல பசு மாடு பசியில் போய் என்னச்சுன்னா அதில் போய் என்னச்சுன்னா அதை மேய ஆரம்பிச்சு. கூட என்னச்சுன்னா அந்த கன்றுக்குட்டி இருக்கிறது, அதில் என்னச்சுன்னா அந்த மடுவை பிடிச்சி அருவா வச்சு வெட்டி விட்டுட்டான். மடுவை என்னச்சுன்னா அருவா வச்சு வெட்டி அது கத்திக்கிட்ட உயிருக்கா அப்படி துடிச்சிட்டு அது பின்னால் என்னச்சுன்னா அந்த அந்த கன்றுக்குட்டியும் துடிச்சுக்கிட்டே என்னச்சுன்னா ஊருக்குள்ளே போய் அப்படியே வீட்டில் போய் என்னச்சுன்னா செத்து போச்சு. அதனுடைய சாபந்தான் இங்கே இருக்குது, அந்த சாபந்தான் இந்த இடத்துல இருக்குது. அதை நீ என்னச்சுன்னா மறந்துடாது. இன்னைக்கு அதை ஒப்பு கொடுக்க சொல்லு. ஆண்டவருக்கு என்னச்சுன்னா உண்மையாக ஒப்பு கொடுத்தா நான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயா நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஐயா நல்லா ஜெபிக்கிறேன். ஒரு வசனம் சொல்ல தெரியுமா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ராஜ்யத்தில் வரமாட்டா, என் சித்தத்தின்படி செய்கிறவனே. ஒரு அலையில சொல்லுங்க, யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு என்ன சின்ன சகோதரன், என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான். வசனத்தை என்ன சின்ன கேட்கிறோம், ஆனால் வசனத்தின்படி வாழ்வது இல்லை. அதற்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வாதம். அல்லையில சொல்லுங்க.
அதே மாதிரி ஏழைகளை ஒடுக்கக்கூடாது. யாரை ஒடுக்கக்கூடாது? ஏழைகளை ஒடுக்கக்கூடாது. ஏழைகளை ஒடுக்கிறவனை வீட்டை விட்டு தரித்திரம் மாறாது. ஆண்டவர் சொல், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்குறான்? கடன் கொடுக்குறான். ஏழைகளையும் ஒடுக்கக்கூடாது. நான் நீங்க உதவி செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரமா இருக்கக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்லுதேன், நிர்மூலமானது கட்டப்படும், பாலானது பயிர்நிலமாய் மாறும். எங்க அங்கிள் நல்ல ஜபராஜ் அவங்க ஒரு நாள் சொன்னதை நான் அதையும் சொல்லுதேன். ஒரு வீட்டுக்கு என்னச்சுன்னா போனாங்களாம். அந்த வீட்டில் இரவில் என்னச்சுன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே ஊழியக்காரன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அது அந்த வீட்டில் என்னச்சுன்னா அவங்க தங்க வச்சுருந்தாங்களாம். அவங்க தங்க வச்சிருக்கிற அந்த வீட்டில் என்னச்சுன்னா இரவில் என்னச்சுன்னா ஜபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னச்சுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அடுத்து உங்க வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்கு அடுத்துதான் உங்க வீட்டில் சாப்பிடணும். அந்த வீட்டை விட்டு வெளியே அன்பு தெய்வ பிள்ளைகளை என்ன செய்யணுமோ நம்ம சாபத்தை நாம வாங்கிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை ஏன் வாழ்க்கை பாழாக்கி, ஏன் ஆண்டவரே குடும்பம் பாழாக்கி வச்சு, ஏன் ஆண்டவரே வாழ்க்கை நிரூபணமாக்கணும். தேவன் சொல்லுகிறார், அவருடைய என் தேசத்தையும் என்னுடைய அவருடைய வீட்டையும் நகரத்தையும் ஆலயத்தையும் நான் அருவருக்கிற தீட்டுகள் அதனால விற்கிறேன். இப்படிப்பட்ட தேவனை வேதனைப்படுத்துகிற கிரியை அது உள்ள வந்தனால அவர் சொல்லுறார், அது பாலாய் போச்சு, அது நிர்மூலமான. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், ஒரு பெரிய விடுதலை கற்று நம்ம அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, தோத்திரம். நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அலையில சொல்லுங்க தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கணும். தோத்திரம். ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் என்னச்சுன்னா இன்மைக்கான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த மறுமைக்கான ஆசீர்வாதத்தை பெறணும். இயேசுவுக்காக ஓடுன நாம அமைத்தோத்திரம் அந்த ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதை நம்ம அடையணும். அலையில சொல்லுங்க, ஆண்டவருக்கு விரோதமான எந்த காரியத்தை செய்திருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஆண்டவருக்காக சரண்டர் பண்ணி பாருங்க. விடிய கால வெளுப்பை போல உங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் துணிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன் அது பாலானது? ஏன் நிர்மூலமாக்கப்பட்டது? 36ஆம் அதிகாரத்துல 20 வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். 36ஆம் அதிகாரம் நம்ம எசேக்கியா 36:20 பாருங்க. அவர்கள் புறஜாதிகளுக்கு போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினாலே இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை என்ன ஆக்கிட்டாங்களா? அவன் சொல்லுதான். இவர்கள் யார் தெரியுமா? இவர் கர்த்தருடைய ஜனங்கள். யாரு சொல்லுங்க? இவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்மளாம் யாரு? கர்த்தருடைய ஜனங்கள். யார் சொல்லுதா? புறஜாதிகள் சொல்லுதாங்க. அல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய ஜனங்கள் என்று அவங்க சொன்னாங்க. இவர்களை என்ன செஞ்சாங்களாம்? இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை என்ன செய்தாங்களா? குலைச்சலாக்கினாங்க. பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க அப்படிங்கிற அதை என் பேரை கெடுத்துட்டாங்க அப்படின்னு. சில பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என் பேரை கிடக்குனே பிறந்தவனே அப்படிம்பாங்க. என் பேரை
கெடுக்கிறதுக்காக பிறந்தவனை அப்படிமோ. எதுக்குமே என்ன அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. அதை மாதிரி என்ன ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதி சொல்றாங்க இவங்க கர்த்தருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்தாங்க, அவருடைய பேரை என்ன செஞ்சாங்க, பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க. எப்பா சீக்கிரம். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதி இடத்துல பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமாகவே இறங்குவேன். அல்லேலூயா. நீ எனக்கு பரிசுத்த குலைச்சல், அந்த நாமத்தினாலேயே நான் இறங்குவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதி இடத்தில் பரிசுத்த குலைச்சல் ஆக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்வேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, அவரின் பேரை கெடுத்துடக்கூடாது. எங்க அப்பா பேரை நான் நினைச்சேன்னா ஸ்தோத்திரம் கெடுக்காம இருக்கேன்னா என்ன செய்யணும், நான் தப்பு செய்யக்கூடாது. அப்படித்தானே, என்ன அப்படித்தானேங்க? அப்ப சபை பேரை கெடுக்க கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளியில தப்பு செய்யக்கூடாது. அப்படித்தானே? உங்க வீட்டில் என்ன செய்ய எல்லாம் கெடுத்துருந்தீங்க. இங்க நீங்க நல்லா அந்நிய பாஷை பேசுறீங்க, வீட்டில் போனா அநியாய பாஷை பேசுறீங்க. அவர் சொல்லுறாரு, ஓ வாயிலெல்லாம் வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க நம்ம என்ன செய்ய என்னெல்லாம் பண்ணுதோம். இங்க இருந்து காலையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் மாதிரி தேவ தூதிகள் மாதிரி வந்துருதோம். ஆனா போகும்பொழுது என்ன, வீட்டில் போகும்போது சில நேரத்தில் என்னச்சுன்னா அந்த வேற அவங்க சொல்ற மாதிரி இருக்கும், மாறி இருந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீட்டுல மகிமைப்படுத்துறோமா, நம்ம குடும்பத்துல மகிமைப்படுத்துறோமா, நாம் இருக்கிற வேலை பார்க்கிற இடத்துல மகிமைப்படுத்துறோமா, நம்ம தொழில் செய்யற இடத்துல மகிமைப்படுத்துறோமா, நம்மளை குறித்து என்ன சொல்ல, வேணா கிறிஸ்தவங்க இப்படி எல்லாம் செய்யலாமா கேட்குறாங்களே. அதான் தேவ நாமத்தை என்னச்சுன்னா தூஷிக்கிறோம். நம்ம சுத்தமா இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அதே விஷயத்துல என்ன செய்யணும்னா, உங்களுடைய எல்லா பேச்சில் உண்மை இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் உண்மையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் என்னச்சுன்னா ஏறுவான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதனுமாய் தவறாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே அவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாத. அப்ப நம்ம வாழ்க்கை உண்மை இல்லாத ஒரு தொழில் எதுக்கு? தொழில் நல்லா சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், அங்க வர முடியாது. கேட்காம அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யாத்ராகமம் 20:7 பாருங்க. யாத்ராகமம் 20:7 பாருங்க, சீக்கிரம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவங்க தண்டியாமல் விட்டார். ஒரு நாள் விடப்பட்டு. அதனால கவனி, எதுல வீட்டில் வழங்கக்கூடாது. லேவியராகமம் 19:12. லேவியராகமம் 19:12. சீக்கிரம். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனை நாம
நகரம் அப்படின்னு சொல்லிருக்கு. 37 பாருங்க, 37. ஆமே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையானால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப எது இருந்தாலும் அவருடைய நாமத்தை ஒரு நாள் எந்த இடத்துலையும் அவருடைய பேரு கெடுக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது. ஏன் நிர்மூலமானது, ஏன் பாலா போனது? அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள் தங்கள் செயல்னாலும் கிரியனாலும். ரெண்டாவது, என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் அவங்க போன இடத்துல செஞ்சாங்க அப்படின்னு. மூணாவது, கர்த்தரை விட்டு போனார், தூரம் போனார்கள். யாரை விட்டு தூரம் போனாங்க? நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட தவறு செய்யறவங்க, தேவ நாமத்தை குறித்த ஒரு பயம் இல்லாதவங்க கண்டிப்பா தேவனை விட்டு தூரம் போய் விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் நினைச்சின முடி வந்து நினைச்சின வீழ்ச்சிக்குள்ள தேவனை விட்டு தூரம் போனாங்க. அதனால என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். ஏசாயா 1:28 வாசிக்கிறோம். ஏசாயா 1:28, துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுறவர்கள் என்ன செய்வார்களாம்? நிர்மூலமாவார்கள், நிர்மூலமாவார்கள். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல பாருங்க. 10-11 வசனத்துல, உன் பலனாய கண்மலையை நீ நிலையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய், ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை நீ கொண்டு வைத்தாலும், அடுத்த வசனம், பகற்காலத்தில் உன் நாற்றை வளரவும் விடிய காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உன் அறுப்பாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு நீ நினைச்சு விலகி நினைச்சு கண்மலையாகி என்னை மறந்துட்டு நீ செஞ்சா நீ என்ன பலன் செஞ்சாலும் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுதாரு. சங்கீதம் 73:27 பாருங்க. சங்கீதம் 73:27 பாருங்க. இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் என்ன செய்வார்களா? நாசமடை. உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரை நீர் நினைச்சு சங்கரிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 17:5 பாருங்க. எரேமியா 17:5 வாசிக்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13 பாருங்க, 13 அதுல, இஸ்ரவேல் நம்பிக்கையா கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடியா உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில எழுதப்படும் என்று சொல்லியிருக்கு. அதனால தேவனை விட்டு அவங்க புறம்ப போனனால தான் நிர்மூலமானாங்க, பாலானாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு விடுதலை இல்லையா? இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுல இருந்து இருக்கு. ஸ்தோத்திரம். தீட்டுப்படுத்தினார்கள், அவன் நாமத்தை என்ன பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள், தேவனை விட்டு தூரம் போனார்கள், அதனால என்ன நிர்மூலமானார்கள், அதனால பாலாய் போனது. ஸ்தோத்திரம். அதுல இருந்து விடுதலை இருக்கா? இருக்கு. எப்ப விடுதலை? வசனம் என்ன சொல்லுது? 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாருங்க. 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமும் உங்கள் அருவருப்பு நிமித்தமும் உங்களையே என்னச்சுன்னா ஆரோசிப்பீர்கள். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த வசனம். ஸ்தோத்திரம். அப்போ நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் நிமித்தம் வெட்கி என்ன செய்யுங்க? நாணுங்கள், வெட்கப்படுங்கள். அடுத்த வசனம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் ஆண்டவர் சொல்ல என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்கள்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்துல பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அதாவது உணர்ந்து மட்டும் இருக்க கூடாது. பாவத்தை அநேக நேரத்துல உணர்ந்தோம். ஸ்தோத்திரம். அக்கிரமத்தை உணர்ந்தோம். ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், யூதாச மாறி உணர மட்டும் செய்யக்கூடாது. உணர்ந்துட்டான், அவனே முடிவை எடுத்துட்டான். அப்படி இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு பேதுருவை போல மனம் நினைச்சுன திருந்து தேவ சமூகத்துல வந்து ஒப்புரவாகிறணும். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகர் நினைச்சுனா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அநேக நம்ம நினைச்சு இப்படிப்பட்ட வழியில போயிட்டேன்னு சொல்லுவோம்.
ஆனா யூதாஸ் மாதிரி நம்மள டிசிஷன் எடுக்க கூடாது. டிசிஷன் எடுக்குதுன்னு கர்த்தர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட விழுந்தா அவர் ஸ்தோத்திரம், அந்த டிசிஷன் எப்படி இருக்குன்னா வீழ்ச்சிக்கு ஏதுவாக இல்ல, உயர்வுக்கு ஏதுவாய் மாறும். மறுபடியும் கட்டப்படும், மறுபடியும் குடியேற்றப்படும். மறுபடியும் பயனிலமாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அனுச்சன குறைவா இருக்கு, நல்ல முடிக்க ஆரம்பிக்கிறேன். இரண்டாவது என்ன செய்யணும்? நீங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்தை பெறுவது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 36-37 பாருங்க. 36-37 பாருங்க. கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுது போல அவர்களை மனிதர் என்ன செய்வேன்? பெருக பண்ண. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நோக்கி கூப்பிட்டார், பாலான இடத்தையும் மந்தை பெருகுது போல கர்த்தர் பெருக பண்ண வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கே செய்வேன்னு சொன்னா, யாரிடத்தில் செய்வேன்னு சொன்னா, எவருக்கு முன்பாக செய்வேன்னு சொன்னா, அதே 36 வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீந்திருக்கிற புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜாதிகள் ஸ்தோத்திரம் மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு நான் செய்கிற காரியம், நான் செய்கிற கிரியைகளை அவர்கள் காணத்தக்க தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த இடத்தில் நிர்மூலமாகி போனீர்களோ, எந்த இடத்தில் பாலாக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் ஸ்தோத்திரம் வறண்டு போனீர்களோ, எந்த இடத்தில் தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் வீழ்ச்சி அடைந்தீர்களோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் நிந்தைகளை சகித்தீர்களோ, அதே இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் உங்கள் குடும்பத்தாருக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களுக்கு செய்வதை அவர்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவராலும் அவளை சுகமாக்க முடியவில்லை. எல்லா சமுதாயத்தால் தள்ளப்பட்டவள், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவள், சமுதாயத்தின் நடுவிலே, ஊருக்கு நடுவிலே வர முடியாதவள், பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தவள். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுதோ என் ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அவளை நிலைநிறுத்தி சாட்சியாக வைத்தார். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 4 பேராக சேர்ந்து படுக்கையில் வைத்து தூக்கி கொண்டு வந்தவன் இப்பொழுது இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் முன்பாக அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எந்த இடத்தில் வீழ்ச்சியை சந்தித்தீர்களோ அதே இடத்தில் மேன்மையும் சந்திக்க போறீர்கள். எந்த இடத்தில் அவமானம் சந்தித்தீர்களோ அதே இடத்தில் என்ன ஸ்தோத்திரம், உங்கள் அவமானத்துக்கு பதிலாக, உங்கள் நிந்தைக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர போகிறார். ஆமதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகளாக தாயின் கற்பத்தில் பிறந்தது போல பிச்சை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் வாசலில் கடந்தவன், எல்லாருடைய எதிர்பார்ப்போடு கூட இருந்தவன், எல்லாருக்கும் எதிர்பார்க்கப்பட்டவனாய் மாறினான். ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு நடந்ததை கண்டு அநேகர் ஆலயத்திற்குள் ஓடி வந்தார்கள். அவன் எழும்பினான், குதித்தான், தேவனை துதித்துக் கொண்டு ஆலயத்திற்குள்ளாய் போனான், சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிற துக்கத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, எதிர்பார்த்து அவன் நிந்தையோடும் அவமானத்தோடும் புலம்பலோடும் கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பி இருக்கிற பிள்ளையை பார்த்து, தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுகிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், நிர்மூலமானவைகளை மறுபடியும் கட்டுவே, பாலானதை மறுபடியும் பயனிலமாய் மாற்றுவே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அதை நான் இந்த மாதத்தில் செய்ய போகிறேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.
எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உம்மை வேதனைப்படுத்துற காரியம் இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. உம்மை அருவருக்கிற ஆண்டவர், உம்மைக்கு அருவருக்கிற காரியம் என்கிட்ட இருந்தா இன்னைக்கு அது மாறிரட்டுன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல உங்க நாமத்தை தூசித்தேனோ, எந்த இடத்துல உங்க நாமத்தை குலைச்சு போட்டேனோ, உங்க பேரை கெடுத்தேனோ, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. எந்த இடத்துல உம்மை விட்டு நான் மாறி என் பலத்தை நம்பி மனுஷரை நம்பி ஆண்டவரே உம்மை நான் விட்டு விட்டேனோ, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த இயேசுவை பார்த்து கூப்பிட்டா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். எல்லாரும் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு கட்டுவேன் என்று சொல்லுகிறேன், இன்னைக்கு கட்டுவேன் என்று சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆண்டவரை பயனிலமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நீ செய்ய போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது, எழுந்து வா, போதும் பயந்தது. ஓ புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, ஓ புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. சொல்லுவே, சுக வாழ்வு இந்நாள் துளித்தது. என் துக்க நாட்கள் இன்றோடு ஒளிந்தது, என் துக்க நாட்கள் இன்றோடு ஒளிந்தது. என் புயல் காற்று இன்றோடு ஒளிந்தது, என் புயல் காற்று இன்றோடு ஒளிந்தது. துன்பமா துயரமா ஏற்பட்ட ஓடை போன்றதம்மா. ஓ துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா.
காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை, உங்க வாழ்க்கை இருக்கிற போராட்டம், உங்க வாழ்க்கை இருக்கிற நிந்த எல்லாம் தண்ணி பட்ட ஒரு ஸ்தோத்திர வஸ்திரம் போல அது காற்றடித்தால் காஞ்சிரும், வெயில் அடிச்சா அது மறைஞ்சிரும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே அன்பு சபையே, கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தோத்திரம். அது ஆண்டவர் பாலாக்கப்பட்டது பயனிலமாய் மாற்றுவேன். ஸ்தோத்திரம். அபாந்தர வெளியே வயலிலமாய் மாற்றுவது போல ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையும் இந்த மாதத்துல பயனிலமாய் மாற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன். உங்க குடும்பம் கட்டப்படும், உங்கள் வேலை கட்டப்படும், உங்கள் தொழில் கட்டப்படும். நீங்கள் இழந்ததை கர்த்தர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். உமக்கு மகிமை கனம் புகழ்ச்சி உண்டாகட்டும். ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.